ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 85. நான் ஏன் சக்திக்காக இப்படி பண்றேன்? அப்படின்னா ஒருவேளை நான் சக்திய லவ் என்றது. சரண்யா விருட்டென்று எழுந்து அமர்ந்தவள் பின்பு தனக்குத்தானே, இல்ல சக்தி என்னோட ஃப்ரெண்ட், அவர் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணினாரு, அதான் நான் இப்படி பண்ணினேன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவள், உண்மையிலேயே சக்தி தன்னோட ஃபர்ஸ்ட் சைட் லவரை மிஸ் பண்ணினாருன்னு தான் நீ இப்படி பண்ணனியா என்று அவள் மனம் கேட்க, ஆமா என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு மறுபடியும் படுத்தாள். மாலை நேரம் ஆபீஸ் வெளியே காத்து கொண்டிருந்த கார்த்திக் காவ்யா ஆபீஸ் முடிந்து வருவதை பார்த்து லேசாக புன்னகைத்து விட்டு காவ்யா பக்கத்தில் சென்று, காவ்யா ப்ளீஸ் ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் நீங்க எதுனாலும் முடிவு பண்ணிக்கோங்க என்றான். நான் உங்களை போன தடவையே நம்பி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு தடவை உங்க பேச்ச கேட்டு என்னை நம்ப சொல்றீங்க. எப்படி கார்த்திக் உங்களால மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது என்று அவனை பார்த்து கேட்கவும் அவன் தன் நடையை நிறுத்தி விட்டான். நடந்து கொண்டிருந்த காவ்யா அவனை திரும்பி பார்த்துவிட்டு தன் நடையை வேகமாக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஒரு நொடி நின்ற கார்த்திக் தன்னை சுதாரித்து கொண்டு மறுபடியும், காவ்யா காவ்யா நில்லுங்க என்று கூறி ஒரு அடி சென்றவன் அவள் கையை பிடித்து நிறுத்தினான். அவன் கையை பிடிக்கவும் கையை உதறிவிட்ட காவ்யா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா கார்த்திக் என்று கேட்டாள். காவ்யா எனக்காக வேணாம், நம்ம காதலுக்காக என்றதுதான் தாமதம். காவ்யா தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவனை பார்த்து, எந்த காதல சொல்றீங்க என்று கேட்டாள் காவ்யா. அவன் புரியாமல் காவ்யாவை பார்க்கவும், ஓ தான் ஆசைப்பட்ட பொண்ணு தனக்கு கிடைக்கணும், தனக்கு ரூட் கிளியர் ஆகணும்னு அந்த பொண்ணோட அக்காவுக்கு டிராமா பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அந்த காதல சொல்றீங்களா? இல்ல உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து 150 சவரன் நகை போட்டாதான் நம்ம கல்யாணம் கௌரவமாக நடக்கும்னு சொன்னாங்களே, அந்த காதல சொல்றீங்களா? சொல்லுங்க, எந்த காதல சொல்றீங்க என்று கேட்டாள். அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? எப்போ? வேற என்ன சொன்னாங்க என்று அதிர்ந்து கேட்டான் கார்த்திக். அப்பா உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னா நான் நம்பணும். உங்களை ஒருக்கா நம்பினதே நான் பண்ணின மிகப்பெரிய தப்பு. உங்களை இன்னொரு தடவை என்னால நம்ப முடியாது. என்னாலதான் என்னோட அக்கா விருப்பம் இல்லாத கல்யாண வாழ்க்கை வாழ்றாங்கன்ற குற்ற உணர்ச்சியே என்ன கொல்லுது. உங்களை பார்க்க எனக்கு இது மட்டும் தான் தோணுது. சோ பிளீஸ் என் முன்னாடி வராதீங்க, என் பின்னாடி சுத்தி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கார்த்திக் என்றவள் தன் பாதையை பார்த்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் சொல்வதை பார்த்து நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். திடீரென்று நின்ற காவ்யா மறுபடியும் கார்த்திகை நோக்கி வந்தாள். கார்த்திக் லேசாக புன்னகைத்து விட்டு, எனக்கு தெரியும் காவ்யா, உங்களால என்னை விட்டு போக முடியாதுன்னு என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, போதும் என்று கையை காட்டியவள் தான் விரலில் அவன் அணிவித்த நிச்சயதார்த்த மோதிரத்தை கழட்டி அவன் கையை பிடித்து வைத்தாள். கார்த்திக் ஒரு நொடி அதிர்ந்தான். காவ்யா என்ன இது என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்டான் கார்த்திக். இந்த நொடியிலிருந்து எனக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த எல்லா பந்தமும் முடிஞ்சிருச்சு. என்ன காவ்யா சொல்றீங்க? நாம 2 பேரும் லவ் பண்றோம், அது எப்படி இல்லாம போக முடியும் என்று கேட்டான் கார்த்திக். லவ் லவ் என்று ஆதங்க குரலில் கூறிய காவ்யா கார்த்திகை பார்த்து, நான் எப்பவாவது உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கேனா என்று கேட்டாள் காவ்யா. காவ்யா நீங்க தானே சொன்னீங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க ஓகே சொன்னா உங்களுக்கும் ஓகேன்னு. சொன்னேன், உண்மைதான். ஆனா நீங்க பண்ணின காரியம் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா உங்களை வேணான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இதுதானே நடக்கும். அதுக்கு இப்பவே இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம். உங்க வீட்டுல சொல்லிருங்க. அப்ப நீங்க என்ன லவ் பண்ணலையா காவ்யா என்று காவ்யாவை ஏமாற்றமாக பார்த்தான் கார்த்திக். குட் பை கார்த்திக் என்று அழுத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். சிறிது நேரம் கழித்து ஆபீஸ் முடிந்து வெளியே வந்த கிஷோர் கார்த்திக் ஒரே இடத்தில் சிலை போல் நிற்பதை பார்த்து அவன் அருகில் சென்று அவன் தோளை தொட்டு உழுக்கினான். அதிர்ச்சி மாறாமல் கார்த்திக் கிஷோரை பார்த்தான். கிஷோர் கார்த்திகை பார்த்து, டே என்னடா ஆச்சு? என்னடா பேய் அரைஞ்சா மாதிரி இங்கேயே நிக்கிற என்று கேட்டான். டே காவ்யா என்றான். அதற்கு மேல் அவனுக்கு வார்த்தை வரவில்லை. டே என்னடா என்று கேட்ட கிஷோர் அப்போதுதான் அவன் கையில் வைத்திருந்த மோதிரத்தை பார்த்தான். காவ்யா எப்படி கையை பிடித்து வைத்தாலோ அப்படியே கையை வைத்திருந்தான் கார்த்திக். மோதிரத்தை பார்த்த கிஷோர், டே என்னடா, காவ்யா நிச்சயதார்த்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அப்படி என்னதாண்டா உங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனை என்று கேட்டான்.
கார்த்திக் பதில் சொல்லாமல் மீண்டும் காவ்யா சென்ற பாதையையே பார்த்தான். சரி வா, எதனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்து சென்றான் கிஷோர். கார்த்திக் வீட்டில் அவனை கூட்டி சென்று விட்டவன் ஆனந்திற்கு போன் செய்து ஆனந்தை வர சொன்னான். ஆனந்திடம் ஆபீஸுக்கு வெளியே நடந்ததை கூறியவன், டே ஆனந்த், அப்படி என்ன தாண்டா இவங்க 2 பேருக்கு நடுவுலயும் நடந்ததுன்னு உனக்காவது தெரியுமாடா என்று கேட்டான் கிஷோர். ஆனந்த் கார்த்திக் தன்னிடம் சரண்யா சக்தி திருமணம் எப்படி நடந்தது என்று பேசிக் கொண்டிருந்ததை காவ்யா கேட்டுவிட்டு கார்த்திக்கிடம் சண்டை போட்டதை கூறினான். ஓ ஷெட், நான் அப்பவே கார்த்திக் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பண்ண வேணாண்டான்னு. கார்த்திக் என் பேச்ச கேட்டாதானே என்றான் கிஷோர். டேய், நடந்தது நடந்துருச்சு, இப்ப இவங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிக்கணும் என்றான் ஆனந்த். இப்ப பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, காவ்யா கோவம் குறையும்னு எனக்கு தோணல என்றான் கிஷோர். டேய், அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுடா, நாம தாண்டா ஏதாவது பண்ணணும் என்று இருவரும் பேசி முடிவெடுத்து விட்டு கார்த்திக் அறைக்கு சென்று கார்த்திக்கை பார்த்தான் கிஷோர். கார்த்திக் காவ்யா கொடுத்த மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்தான். டே கிஷோர், என்னடா இவன் இப்படி ஆகிட்டான் என்று கேட்டான் ஆனந்த். எல்லாம் காதல் செய்யற வேலை என்று தன் மனநிலைமையை நினைத்து தலையில் அழுத்தி கோதினான் கிஷோர். சரி, இனி கொஞ்ச நாளைக்கு இவனை தனியா விட வேணாம், நீ இன்னைக்கு இவன் கூட இரு, நாளைக்கு நான் இருக்கேன் என்று கூறி ஆனந்தை விட்டுவிட்டு சென்றான் கிஷோர். 2 நாள்கள் இப்படியே கழிந்தது. கிஷோர் பிசினஸ் சக்சஸ் ஆகவும் அதற்கு கிஷோர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சக்சஸ் பார்ட்டி வைத்தான். அதில் அவன் பார்ட்னர்கள், ஸ்டாஃப்ஸ் கலந்து கொண்டார்கள். ஆனந்த் வலுக்கட்டாயமாக கார்த்திக்கை அந்த பார்ட்டிக்கு அழைத்து வந்தான். கார்த்திக் வரவும் யாரிடமும் பேசவில்லை. கவுண்டரின் எதிரே இருக்கும் ஒரு சேரில் சென்று அமர்ந்தான். அங்கு நடனமாடும் இடத்தில் சில ஜோடிகள் ஒன்றாக நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த கார்த்திக்கிற்கு அங்கு தானும் காவ்யாவும் ஜோடியாக ஆடுவதை போல் தோன்றியது. அந்த ஜோடிகள் நடனம் ஆடுவதை பார்த்தவன் மூச்சை இழுத்து விட்டான். கார்த்திக்கை ஆனந்த் வலுக்கட்டாயமாக அழைத்து வந்ததை பார்த்த கிஷோர், இப்போ இவன் இருக்கிற நிலைமையில எதுக்குடா இங்க பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்த என்று ஆனந்தை பார்த்து கேட்டான் கிஷோர். டே இருடா, எதுக்கு கூட்டிட்டு வந்தான்னு இப்ப தெரிஞ்சிரும் என்றான் ஆனந்த். சிறிது நேரத்தில் காவ்யா பார்ட்டிக்கு வந்தாள். அவள் உள்ளே நுழையும் போதே கவுண்டரில் இருக்கும் கார்த்திக்கை பார்த்து விட்டாள். கார்த்திக் காவ்யா வரவும் காவ்யாவிடம் பேச எழுந்து காவ்யா பக்கத்தில் சென்றான். அவனை பார்த்த காவ்யா கார்த்திக்கிடம், பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, எல்லார் முன்னாடியே என்கிட்ட திட்டு வாங்காதீங்க என்று கோவமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். காவ்யா உள்ளே சென்று தன்னுடன் வேலை பார்ப்பவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த கார்த்திக், அப்ப நான் தான் பைத்தியம் மாதிரி காதலிச்சேனா? காவ்யா மனசுல என் மேல காதலே இல்லையா என்று நினைத்து வேறு பக்கம் சென்றான். சரியாக அவன் எதிரே பிரீத்தி வந்தாள். கார்த்திக்கை பார்த்து புன்னகைத்து விட்டு, டான்ஸ் வித் மீ என்று கேட்டு கையை நீட்டினாள். காவ்யாவை பார்த்த கார்த்திக் வேண்டுமென்றே யா ஷூர் என்று கூறி அவள் கையை பிடித்து நடனம் ஆடிக்கொண்டிருப்பவர்களுடன் கலந்தான். அதை பார்த்த ஆனந்த் கிஷோரிடம், டே இதுக்கு தாண்டா அவனை கூட்டிட்டு வந்த என்றான். கார்த்திக் பிரீத்தியுடன் டான்ஸ் ஆடுவதை அப்போதுதான் பார்த்தான் கிஷோர். டே என்னடா இவன் காவ்யா முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கான் என்று கேட்டான் கிஷோர். டே டே பதறாதடா, எல்லாம் சரியாதான் நடக்குது. இங்க பிரீத்திய வர சொன்னதே நான் தான், இனி நடக்கிறத மட்டும் நீ வேடிக்கை பாரு. என்ன நடக்கும் என்று ஆனந்தை பார்த்து கேட்டான் கிஷோர். டே, இந்த காதலர்களுக்கு பொறாம ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்டா, அந்த பொறாமையே அவங்கள சேர்த்து வைக்கும் என்று புன்னகைத்தான் ஆனந்த். எப்படி சேர்த்து வைக்கும் என்று புருவம் சுருக்கி கேட்டான் கிஷோர். அப்படி கேளுடா, இப்போ கார்த்திக் பிரீத்தி கூட டான்ஸ் ஆடுவான், அத பார்த்த இந்த காவ்யாவுக்கு பொறாம வரும். அந்த பொறாமையோட கார்த்திக் கிட்ட வந்து சண்டை போடும், அவ்வளவுதான், லவ் சக்சஸ் என்றான் ஆனந்த். மண்ணாங்கட்டி, உனக்கு காவ்யா பத்தி தான் தெரியலன்னா கார்த்திக் பத்தியும் தெரியலடா என்றான் கிஷோர். ஏன்டா அப்படி சொல்ற என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவுச் என்று சத்தம் கேட்க அங்கு இருந்த அனைவரும் சத்தம் வந்த இடத்தை பார்த்தார்கள். பிரீத்தி கீழே விழுந்து கிடந்தாள். காவ்யாவையே பார்த்து கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த கார்த்திக், காவ்யா அவன் வேறு பெண்ணுடன் ஆடுவதை கூட பெருசுபடுத்தாமல் தன்னுடன் வேலை பார்ப்பவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தவனுக்கு பிரீத்தியை சுற்றி கையில் பிடிக்கும் ஸ்டெப்பில் அவளை கையில் பிடிக்காமல் அப்படியே கீழே போட்டிருந்தான். அதை கவனிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. கார்த்திக் அங்கிருந்து வேகமாக சென்றான். வேகமாக எழுந்த பிரீத்தி, கார்த்திக் வெயிட் என்று கூறிக்கொண்டே பின்தொடர்ந்து வந்து அவன் முன் வந்து நின்று, உன்னோட கவனம் எங்க இருக்கு? என் கூட இருக்கும்போது நீ எப்படி வேற யாரையோ கவனிக்கலாம்
என்று கோவமாக எகிரி கொண்டு கேட்டாள். சாரி என்று ஒற்றை வார்த்தை மட்டும் கூறிவிட்டு போக போனவன் கையை பிடித்து இட்ஸ் ஓகே என்று கூறி சிரித்த பிரீத்தி லவ் யூ என்று கூறி அவன் நெஞ்சில் சாய போனவள் தோலை பிடித்து நிறுத்தி வாட் என்று கேட்டான் கார்த்திக். சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத கார்த்திக், உனக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்றாள் பிரீத்தி. அப்படி நினைச்சா அது உங்க தப்பு என்றான் கார்த்திக். இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் என் கூட டான்ஸ் ஆடினியா? சும்மா நடிக்காத, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ என்றாள் பிரீத்தி. எக்ஸ்கியூஸ் மீ என்று போக போன கார்த்திக்கை வழிமறைத்து ஏன் நான் அழகா இல்லையா? ஏன் என்னைய விட்டு விலகி விலகி போற? பதில் சொல்லு என்று கேட்டாள். இது அனைத்தையும் காவ்யா அலட்சிய பார்வையில் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த கார்த்திக் தன் காதல் தோல்வியை உணர்ந்தான். அப்போது சரியாக மேடையில் பேசுவதற்கான மைக்கை அங்கு வேலை பார்க்கும் வெயிட்டர் ஒரு தட்டையில் வைத்து எடுத்து சென்றார். அவர் கொண்டு சென்ற மைக்கை கையில் எடுத்த கார்த்திக், உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது, ஒரு முறை வாழ்ந்திட திண்டாடுது, இது உயிர் வரை பாய்ந்து பந்தாடுது, பனித்துளி வந்து மோதியதால் இந்த முள்ளும் இங்கே துண்டானது, பூமியில் உள்ள பொய்கள் எல்லாம் அடப்புடவை கட்டி பெண்ணானது, ஏ புயல் அடித்தால் மழை இருக்கும், மரங்களும் பூக்களும் மறந்துவிடும், சிரிப்பு வரும் அழுகை வரும், காதலில் இரண்டுமே கலந்து வரும். பாடிக்கொண்டே அவன் திரும்பவும் சரியாக தோழியுடன் பேசிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்த காவ்யா அவன் எதிரே வந்தாள். இருவரும் ஒரு நொடி பார்த்து கொண்டார்கள். அவன் அப்படியே ஒரு நொடி இடைவெளி விட்டு அவளை இமையசைக்காமல் பார்த்து கொண்டு பாடினான். ஒரு முறைதான் பெண் பார்ப்பதனால் வருகிற வழி அவள் அறிவதில்லை, கனவினிலும் நினைவினிலும் கரைகிற ஆண்மனம் புரிவதில்லை. காவ்யா தன்னை சுதாரித்து கொண்டு அங்கிருந்து சென்றவள் ஒரு இடத்தில் நின்றாள். அவள் எதிர்ப்புறம் ஆள் உயர கண்ணாடி இருந்தது. பாடி முடித்தவன் காவ்யா தெரியும் அந்த பெரிய கண்ணாடியில் மைக்கை தூக்கி எறிந்தான். அதில் அந்த கண்ணாடி உடைந்தது. பக்கத்தில் நின்று கொண்டிருந்த காவ்யா தன் காதை மூடிக்கொண்டாள். விஷயம் பெருசாகிவிடும் என்று கிஷோருக்கு தோன்றவும் பார்ட்டியை அத்துடன் முடித்தான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.